கதை பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாதை இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல கதை. 7 வருஷமாக போட்டு இப்போ டைரக்டர் பார்த்தேன், இங்கே வந்திருக்காரு. அதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட உழைப்புக்கு நல்ல பலன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுலேயே ஒரு மலைவாழ் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு உணர்த்தம். இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இந்த படம் மக்களுக்கு ரோடு போடுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்கிறாங்க. படம் சூப்பராக இது. படம் எல்லோரும் பாருங்கள். ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுலேயே அந்த பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கை அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அது நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த கம்போட்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் சீன் ரொம்ப மனசை எல்லோரும் கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு. படம் சூப்பரு. அரசியல் பேசியிருக்காங்க. ரோடு போடுறேன், இது போடுறேன், அது போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அரசியல்வாதிகளாம். அவங்களுக்கு ஒரு பாடம் இதெல்லாம். மக்கள் கண்டிப்பாக இது அரசியல்வாதிக்கு ஒரு பாடம் அமையும். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த போக 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 ரொம்ப நல்லா இருந்தது. அப்கமிங் ஹீரோஸு, ஸோ அவங்க நல்ல ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்காங்க, படத்தை வெளில கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. சாங்ஸ் சூப்பராக இருந்தது. பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் அட்டகாசமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. படத்தை என்னக்கா நம்ம சிட்டி சைடு இருக்க ரூரல் ஏரியா பற்றி பார்த்துருக்கோம். பட் ஒரு மலை மேலே ஒரு ரூரல் ஏரியா, அவங்களோட கஷ்டம், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டில் இன்னும் தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்கள கொஞ்சம் டெவலப் பண்ணணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹீரோயின் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த பேபி பார்ன் சீன்லேருந்து அவங்க என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட எமோஷன் நல்லா வெளிக்கொண்டு காத்திருக்காங்க. இது எனக்கு படம் சொல்லத்தில் அப்புறம் பாடம் தான் சொல்லுவேன். மக்களுக்கான ஒரு பாடம் தான் நான் சொல்லுவேன் சீரியஸாகவே. என்ன ஒன்றா அந்த ஒரு அந்த ஆக்டர் இருக்காங்களா, அந்த அண்ணன் உண்மைக்கு கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க ப்ரோ. சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆக்டர். எல்லாருமே அவங்களோட நடிப்பை பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதான் அந்த அரசியல்வாதிங்க அந்த இதை பற்றி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க காட்டினது எல்லாமே உண்மையான ஒரு இதுதான். இப்போ நாட்டில் நடக்கிறது உண்மையான ஒரு இதுதான். இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர் நிறைய கிராமத்தில் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி மருத்துவ வசதி இல்லாமல் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம ஓட்டு போட்டு அந்த இது ஒரு மன்னராட்சியை நம்ம கொடுக்குறோம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாமர மக்களுக்கு, முடியாத மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. அவ்வளோதான். மற்றபடி சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. அவங்க ஆக்ட்ரஸ் வேறு லெவல், செம்மையான இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த கடைசி அந்த குழந்தை இறந்தது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை கதையை கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய படம் வரணும். சமுதாயம் இங்கே இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய படம் வரணும். இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கூட்டு போவோம். கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டு போய் இந்த மாதிரி இந்த படம் பார்த்தோம், இந்த படம் போய் பாருங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்லுவோம். இது மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும். அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இருந்துச்சு. கண்டிப்பாக நானே அழுதுட்டேன். இது மாதிரி எல்லாம் ஒரு ஊர் இருக்குன்னு யாருக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த படத்தினால இது மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இந்த மலைவாழ் மக்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் அந்த படத்தை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எல்லா நடிகர் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எந்த குறையும் எதுவும் இல்லை. ஆமாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்த உடனே கஷ்டமாக இருந்துச்சு. அது உயிரோடு வந்துடும் நினச்சோம் கடைசியில். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, குழந்தை இறந்தது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் மலைவாழில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ரீச் ஆகணும். அவங்களுக்கு ரீச் ஆகி மகள் வாக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது போகணும். நடித்தவங்க எல்லாமே நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிப்பாக இல்லாமல் அதிலே மூழ்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட்ஸ்அப். சீரியஸாக சொல்லணுன்னா நானே கொஞ்சம் என்ன சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அது இதில் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய வலிகள் இருந்தது. சாரி, கதை ஓவராலும் சொன்னால் ஒரு ரியலிட்டிக் கதை தான் சொல்லலாம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களை பற்றி வெளியே தெரியாமல் இருக்குது. இது கண்டிப்பாக வெளியே தெரியணும். அது பற்றின கதை ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் அழுதுன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தால் ஃபஸ்ட்லேருந்தே அழுகணும். நாட் ஒன்லி தி லாஸ்ட் சீனில் மட்டும் அழக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து படத்தை புரிஞ்சுக்கிட்டு இது எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, என்ன வழி இருக்குது, எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்டார்டிங்லேருந்தே கண்டிப்பாக அழுதுருப்பாங்க. லாஸ்ட்டு மட்டும் அழுவுற சீன் கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து அழுதா கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகும். நல்ல படம். அரசியல்னு சொல்கிறத விட இதில் ஒருத்தன் கிடச்சிட்டா வச்சு செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் நடந்திருக்கு. அதில் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது.
ஹீரோவோட வழிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ப்ரோ இந்த மாதிரி கிராமம் என் ஊர்லேயே இருக்குது ப்ரோ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தானுங்க. இப்போ தான் கரண்ட் வசதி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. இன்னும் சாலை வசதி இல்லை. அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஒரு 12 கிலோமீட்டர் அவங்களும் நடந்து வந்து தான் வரணும். ஏன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் ப்ரோ. இப்போ தான் ஜவ்வாது மலைலாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை ப்ரோ. இப்போ தான் ப்ரோ பெருசாக கரண்ட் வசதியிலேருந்து எல்லாமே வந்திருக்கு. அதேமாதிரி இவங்களுக்கும் எதனா ஹெல்ப் பண்ண மாதிரி அவங்களுக்கு எதனா பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹீரோனி ஆக்டிங்காக நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஹீரோனி ஆக்டிங், அந்த கம்பவுண்டர் ஆக்டிங், ஹீரோ ஆக்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ.